கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாளை நாம் நன்றியோடு கடவுளுடைய சமூகத்திலே கடந்து வந்து தொழுது கொள்ளும்படி நமக்கு பாக்கியமளித்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இந்த தொழுகையிலே இணைந்திருக்கிறவர்கள் யாவரையும் கிறிஸ்துவின் வழியாக அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரிய கடவுளுடைய நாமத்துள்ளது. ஆமீன். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அனுதினமும் நன்மையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை நிறைத்து நல் நம்பிக்கையோடு வழிநடத்தி காத்து வருகிற பரலோகத்தின் நல்ல கடவுளே, மகிழ்ச்சியான இந்த நாளின் அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். தேவரீர் கிருபையாக மீண்டும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்தீர். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய திருக்கரங்களில் எங்களை மறைத்துக் கொள்ளும். இந்த தொழுகையிலும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு நோக்கி பாரும். உம்முடைய திரு சமூகத்தின் நன்மையினாலே ஒவ்வொருவரையும் நிறைத்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பாதப்படிந்து தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 354வது பாடல். நூற்றி 26வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து படிக்கலாம். பாடல் புத்தகத்திலே 217வது பக்கம். சங்கீதம் 126. சீயோனின் துன்ப நிலைமையை கர்த்தர் மாற்றின போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நமது வாய் நகைப்பினாலும் நமது நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே அப்போது சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், நாம் சந்தோஷம் அடைந்தோம். கர்த்தாவே, தென்னாட்டு நீரோடுகளைப் போல்
எங்கள் துன்ப நிலைமையை மாற்றும்படி செய்யும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவ விதை சுமக்குகிறவன் அழுது கொண்டு போவான். அறுத்த அரிகள் சுமக்கும் போதோ பாடிக்கொண்டு வருவான். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போது இப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமேன். எரேமியா தீர்க்கரின் புத்தகம் 31 அதிகாரம் 7 துவங்கி 9 முடிவுள்ள வசனங்களை வாசி கேட்கலாம். எரேமியா 31 அதிகாரம் 7 முதல் 9 முடிவுள்ள வசனங்கள். எரேமியா 31 அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 9 முடிய. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் கெம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவரின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள். சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே, இஸ்ரவேலில் மீதியான உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். இதோ, நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளை தாழ்ச்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயும் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் என்பதே. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் வசனங்கள் 46 துவங்கி 52 முடிய நாம் படிக்க கேட்கலாம். மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 46 துவங்கியுள்ள வசனங்கள். அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷரும் பெரிய ஜனக்கூட்டமும் எரிகோவை விட்டு போகும்போது திமோயுவின் மகன் பர்த்திமேயு என்னும் கண் தெரியாத பிச்சைக்காரன் ஒருவன் வழியோரம் உட்கார்ந்திருந்தான். நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டு கொண்டிருந்தான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் குருடனை அழைத்து, தைரியமாயிரு, எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவினிடம் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு குருடன், ரபுனி, நான் பார்வையிட வேண்டும் என்றான். இயேசு அவனிடம், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கினது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே அவருக்கு பின் சென்றான் என்பதை நம்முடைய விசுவாசத்தை இணைந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தை படைத்த சர்வல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பதளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவருந்து வித்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகி கடவுளை வலது பசு வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் கிறிஸ்துவாண்டிய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுத்துறதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி வாசிக்கிட்ட மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 51வது வசனம். இப்படியாக நாம் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார் என்பதை. தலைவணங்கி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தை நம்பிக்கையோடு எதிர்நோக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே அநேக நன்மைகளை இழந்த மக்களாக காணப்படுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தை தைரியத்தோடு நம்பிக்கையோடு எதிர்நோக்குகிறோம். ஆண்டவர் என்ன
செய்ய உதவியாய் இருக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டு உம்முடைய இரக்கத்தை நாட உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக பிரியமானவர்களே, கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கண்கடையா இறையியல் கல்லூரியிலே வைத்து டிஸ்எபிலிட்டி என்கேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது. கிட்டத்தட்ட 50-60 பேர் அந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டார்கள். அதிலே கருத்தரங்கிலே சிலருக்கு கண்களை கட்டி சில நேரம் அப்படியே அமர்ந்து அந்த கருத்தரங்கிலே கலந்து கொள்ளவும், அதற்கு பின்னால் டீ பிரேக் விட்டார்கள். அப்பொழுது நீங்கள் போய் டீ குடிச்சிட்டு வாங்கள் என்று சொன்னார்கள். அது முடித்து வந்து உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்ன காரியம், கண் பார்வை இல்லாமல் அல்லது பார்வை இல்லாமல் எதையும் எங்களால் செய்ய முடியாது. யாராவது ஒருவருடைய உதவி இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு பரிச்சயமான இடம்தான், பரிச்சயமான மக்கள்தான், ஆனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நோக்கியும் நாம் ஒவ்வொருவரும் ஒருவேளை டிசபிலிட்டி, நாம் இயலாதவர்களாக இருக்கிறோம், பார்வை இல்லாதவர்களாய், சரியான தெளிவான பார்வை இல்லாதவர்களாகவே நாம் இருக்கிறோம். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோ விட்டு புறப்படுகையில் திமோயின் மகன் பர்த்திமேயு என்ற ஒரு மனிதனை அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. பர்த்திமேயு என்று சொன்னால், பர் என்று சொன்னால் அரேமிய வார்த்தையிலே மகன் என்று பொருள். திமேயு என்று சொன்னால் திமேயுனுடைய மகன். திமேயு என்று சொல்லப்படுகிற வார்த்தையினுடைய பொருள் கனம், மேன்மை என்கிற பொருள். கனம், உயர்ந்த, சிறந்த, மதிப்புக்குரிய என்கிற பொருள். உண்மையிலே அவனுடைய பெயர் கனம் பெற்ற மகன் அல்லது மதிப்புக்குரிய மகன் என்று பொருள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு விதத்திலே அந்த பர்த்திமேயு என்று சொல்லக்கூடிய அந்த சொற்றாடல் அல்ல அந்த பெயர் நம் ஒவ்வொருவரையும் தான் குறிக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் கனத்துக்குரியவர்கள், கடவுளுடைய பிள்ளைகள், மேன்மை சிறந்தவர்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான பார்வை, தெளிவான பார்வை, உலகத்தை புரிந்து கொள்ள, இறைவனை புரிந்து கொள்ள, இறை வார்த்தைகளை புரிந்து கொள்ள இயலாத மக்களாக நாம் இருக்கிறோம். மார்க்கு நற்செய்தி நூலிலே 8ஆம் அதிகாரம் 22 துவங்கி 26 முடியுள்ள பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்வையற்ற ஒரு மனிதனை குணப்படுத்துகிறதை மார்க்கு நற்செய்தியாளர் விவரிக்கிறார். பெத்சாய்தா என்கிற ஊரிலே அங்கே ஒரு மனிதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே பார்வையற்ற மனிதனை அழைத்து வருகிற பொழுது இயேசு அவனை அந்த கிராமத்தை விட்டு கிராமத்திற்கு வெளியாய் தனியாக அழைத்து கொண்டு போகிறார். போய் உமிழ்ந்து அவனுடைய கண்களை அவனை தொடுகிறார். தொடுக்கிறார், நீ என்ன காண்கிறாய்? மார்க்கு சொல்கிறார், அவன் ஏறிட்டு பார்க்கிறான். பார்க்கிற பொழுது, நான் மனுஷரை காண்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் மனுஷரை பார்க்கிறேன், ஆனால் அவர்கள் மனங்கரை. இயேசு மீண்டும் அவனை தொட்டு பார்வையடை செய்து, இப்பொழுது நீ என்ன பார்க்கிறாய் என்று கேட்கிற பொழுது அவன் விழித்து பார்த்தான் என்று சொல்லப்படும். 2 வார்த்தை அங்கே பயன்படுத்த. ஒன்று, முதலாவது அவன் ஏறிட்டு பார்த்தான், அப்பொழுது அவன் மனுஷனை மரங்களைப் போல தோன்றியது. 2வது, ஆண்டவன் என்ன பார்க்கிறாய் என்று கேட்கிற பொழுது அவன் விழித்து பார்க்கிறான், அவனுடைய பார்வை தெளிவடைந்தது என்று சொல்லுகிறான். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிகளாக, இறை மக்களாக நாம் எப்படிப்பட்ட தெளிவான பார்வையுடையவர்களாக இருக்கிறோம்? பல வேளைகளிலும் நாம் சரியான பாதையிலே நடப்பதற்கு
நாம் இயலாதவர்களாக இருக்கிறோம். சரியான இலக்கை அடைய முடியாதவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில், சங்கீதக்காரர் சொன்னார் 126 சங்கீதத்தில் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ மேன்மைகளை கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதை நாம் காண, கேட்க, உணர்ந்து கொள்ள இயலாத மக்களாக இருக்கிறோம். எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தோமே, 7 முதல் 9 முடியுள்ள பகுதியிலே மீட்பை குறித்த ஒரு இறைவாக்கு. நான் என் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பேன். எல்லார் பூமியின் 4 திசைகளிலிருந்தும் வடக்கிலிருந்து எல்லாம் என் ஜனங்களை கூட்டி சேர்ப்பேன். ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? மீதியானவர்கள். அவர் சொல்லுகிறார், அவர்கள் குருடர்கள், அவர்கள் பார்வையற்றவர்கள், செவித்திறனற்றவர்கள், பலகீனமானவர்கள், கர்ப்பஸ்திரீகள், இப்படிப்பட்ட சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். அவர்களுக்கு நான் விடுதலை தருவேன். 9 வசனம் சொல்லுகிற பொழுது, நான் அவர்களை வழி நடத்துவேன். நான் அவர்களுக்கு சரியான உணவு, சரியான பாதை, சரியான எல்லாம் நான் அவர்களுக்கு கொடுப்பேன். அவருடைய வாழ்க்கை சந்தோஷப்படும், அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பும் அது. நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்க் 10:51 அவனை குணம் ஆக்கின பொழுது, 52 வசனத்தில் அவனை தொட்டு குணப்படுத்தின போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பார்வையடைவாய் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிற வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாச பார்வைதான் இன்றைக்கு நாம் இழந்து நிற்கிறோம். நம்முடைய கண்களிலே பார்வை இருக்கிறது, நம்முடைய சரீரங்களிலும் ஆரோக்கியம் இருக்கிறது. ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் கடவுளையும் இறை மக்களையும் இறைவன் தருகிற நன்மைகளையும் நாம் புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, அழுகையோடும் நம்பிக்கை இழந்த மக்களோடும், நம்பிக்கை இழந்த மக்களாக நம்முடைய இயலாமையை, நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இந்த பர்த்திமியோ போல நாம் நம்மை ஏறெடுக்கிற பொழுது நாம் யார் என்பதை கடவுள் நமக்கு காண்பிக்கிறார். உண்மையாகவே பர்த்திமியோ அல்லது கனம் பெற்ற மேன்மை தங்கிய ஒரு மனிதன் வீதியோரத்திலே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஒரு நிலை. உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். நாம் யார் என்பதை உணராமல் என்ன செய்கிறோம்? அர்த்தமற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நாம் இழந்து போன பார்வையை நமக்கு திரும்ப தருகிறார். நம்முடைய இழந்து போன வாழ்வை மேன்மைப்படுத்துகிறார். கடவுள் நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவின் வழியாக பலப்படுத்துகிறார். திரளான கூட்டம் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் பின் செல்கிற பொழுது, இந்த மனிதனுடைய அபயக்குரல், தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொல்லுகிற அந்த விசுவாச வெளிப்பாடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நின்று திரும்பி பார்க்க வைத்தது. எவ்வளவு இடையூறுகள், எவ்வளவு அதட்டல்கள், அதன் மத்தியிலும் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க அவனுக்கு துணிவு இருந்தது. ஆகவேதான் அவனை, நீ தைரியமாக இரு, குரு உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன பொழுது அவன் உற்சாகத்தோடு எழுந்து ஆண்டவருடைய சமூகத்திலே போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே முதலாவது, நாம் தெளிவான பார்வையடைவதற்கு கிறிஸ்துவையும் அவரை சார்ந்த நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய வாழ்க்கையிலே முதல் அடிப்படையாக இருக்கிறது. எந்த இடையூறுகள் வந்தாலும், எந்த தடைகள் வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை அருளக்கூடியவர். அவர் நம்மை ரட்சிக்கிறவர், அவர் நம்மை காப்பாற்றுகிறவர், அவர் நமக்கு உதவிக்கரம் நீட்டுகிறவர் என்கிற உணர்வு இருக்கிற பொழுது நாம் அவர் அருகில் இருக்கிறோம், அவர் நம் அருகில் இருக்கிறார் என்கிற உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பொழுது துணிவும் நம்பிக்கையும் ஏற்படுகிறது. அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையையே மாற்றுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு பல வேளைகளிலும் நாம் இருக்கிற அந்த வாழ்வே போதும் என்று
திருப்தி அடைகிற மக்களாக இருக்கிறோமே தவிர நாம் யார் எப்படிப்பட்டவர், கடவுள் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்வை அவர் வைத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ள மனமற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, இந்த பர்த்திமேயு என்று சொல்லுகிற மனிதன், நம்மை பிரதிநிதிப்படுத்துகிற அந்த மனிதன் இயேசுவினிடத்தில் கேட்டது போல, ரபுனி நான் பார்வையடைய வேண்டும் என்பது நம்முடைய விண்ணப்பமாக இருக்கிற பொழுது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம விசுவாசத்திலே பலப்படுத்தவும், தெளிவான பார்வையும் தெளிவான சிந்தனையும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே அநேகருக்கு சாட்சியாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வைத்தான் ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நாம் வலுவற்றவர்களாக இருக்கலாம், நாம் பலன் குன்றியவர்களாக இருக்கலாம், ஒரு விதத்தில் நாம் இயலாதவர்களாகவே இருக்கலாம். ஆனால் நம்முடைய இயலாமையை ஆற்றல் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய இழந்ததை திரும்பி நமக்கு தருவதற்கு எல்லாம் உடைய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காண, அற்புதங்களை காண, கடவுளுடைய வழிநடத்துதலை காண நமக்கு உதவி செய்தரணும். எரேமியா சொல்வது போல, எரேமியா தீர்க்கர் 31ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தில் சொல்லுகிற பொழுது, அவர்கள் அழுகையோடு விண்ணப்பம் செய்து கொண்டு வரவே நான் அவர்களை வழிநடத்துவேன், இடராத செம்மையான வழியிலே அவர்களை நீரோடைகள் அண்டையில் நடத்தி வருவேன், இஸ்ரவேலுக்கு நான் பிதா, இதோ நீ என் ஜேஷ்ட புத்திரன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பர்த்திமேயு என்கிற வார்த்தையின் பொருள், நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகள், கனம் பெற்ற இறை மக்கள். கடவுள் நம்முடைய தகப்பன், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை செவ்வையான பாதையில் நடப்பதற்கு ஆற்றல் தருகிறவர். அந்த சத்தியத்தை உணர்ந்து நாம் வாழுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அழுகைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் இதெல்லாம் மாறி மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பெருகும். பெரிய சந்தோஷம், நமக்கு முன்பாக கடவுளை திறக்கிற பெரிய காரியம் அது எது என்பதை நாம் உணர்ந்து வாழ தூயாவியானவர் நம்ம ஊருக்குள்ள கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 590வது பாடலை பாடுவோம்.
கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, மகிழ்ச்சியோடு உம்முடைய திரு சமூகத்தில் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கை இழந்த மக்களாக எங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை எதிர்பார்த்து உம்முடைய திரு சமூகத்தில் கடந்து வருகிறோம். கடவுள், எங்கள் இயலாமையிலும் பலகீனங்களிலும் நீர் உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறீர் என்கிறதை நாங்கள் உணரவும், கடவுள் கிறிஸ்துவின் வழியாக எங்கள் வாழ்விலே செய்திருக்கிற பெரிய நன்மைகளை உணர்ந்தவர்களாய், கடவுளின் மக்களாய், தெளிவான பார்வையோடு தெளிவான சிந்தனைகளோடு நாங்கள் உம்முடையவர்களாய் வாழ்வதற்கு நீர் உதவி செய்தருளும். எங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் பலப்படுத்தும். நற்சாட்சி நிறைந்த வாழ்வை எங்களுக்கு தாரும். எங்கள் இயலாமைகளிலே இறைவனுடைய பேரருளும் இரக்கமும் உடனிருக்கிறது என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு வாழ்வதற்கு இழந்த மகிழ்ச்சியையும் நன்மைகளையும் எங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். இந்த காலை பொழுதிலும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் வாஞ்சையோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். அவரவர் தம் தம் வாழ்வுகளில் கர்த்தாவே நீர் உதவி செய்கிறவராக, வழிநடத்துகிறவராக, தேவைகளை சந்திக்கிறவராக, விசுவாசத்தை பெருக செய்கிறவர்களாக இருந்து ஆண்டவர் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை தாரும். அவர் சார்ந்திருக்கிற குடும்பங்கள் உறவுகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். திருச்சபை குடும்பங்கள் அனைவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். வெளியூர்களிலே, கடல்கடந்தூர் தேசங்களிலே வசிக்கிற குடும்பத்தின் மக்கள், உறவுகள், நண்பர்கள் அனைவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். பலகீனங்களோடு நோயின் அனுபவங்களிலே, வீடுகளிலும் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். வயோதிக நிமித்தமாய் பலகீனங்களோடு காணப்படுகிற எங்கள் பெற்றோர்களையும் ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பாரும். தேவைகள் எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற மக்களை சந்தியும். கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களில் தந்திருக்கிற வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளும். சிறு பிள்ளைகள், கை குழந்தைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தியும். எங்கள் திருச்சபையின் ஆண்டவரே திருப்பணி ஊழியங்களையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகளை ஆசீர்வதியும். ஊழியங்கள், ஆராதனைகள், விசேஷ கூடுகள் அனைத்தையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் போதகரோடும் சபை நிர்வாகிகள், முப்பர்கள் ஒவ்வொருவரோடும், திருச்சபையின் ஊழியங்களுக்கு உதவியாக இருக்கிற யாவரோடும் உடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். அவர் தம் குடும்பங்கள் வாழ்வுகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த அதிகாலையிலும் வாஞ்சையோடு உடைய திருச்சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி உம்முடைய வீட்டின் நன்மையினாலே நிறைத்தருளும். இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்கள், இந்த நாளை தங்கள் வாழ்க்கையிலே விசேஷித்த ஒரு நாளாக கருதுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். நன்றி நிறைந்த ஆண்டவருடைய அருளும் ஆசியும் இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் யாவருக்கும் நிறைவாய் தந்து வருகிற ஆண்டு முழுவதும் ஆண்டு தருகிற நன்மையினாலே நிறைத்து நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் இறைவனுடைய கனம் பெற்ற மக்கள் என்கிற உணர்வோடு கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிற மேன்மை நிறைந்த வாழ்வை மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, நன்மையோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள, பகிர்ந்து கொள்ள வாழ உதவி செய்யும். எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்ளும். கிறிஸ்து இயேசுவின் திருப்பாத பணிந்து மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பர மண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்த பரவடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவது. அந்த வீடுகள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணால் நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாடும் பண்ணி எங்களை சோதனைக்கு நாமத்தையும் அடித்துக் கொள்ளும். ராட்சி, வல்லமை, மகிமை என்னென்றைக்கும் உடையவர்களே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பு, தூய ஆவியானுடைய அன்யோன்யைக்கும் வெளியிடத்திலும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்று நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.